வாங்க நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பெல்லாம் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, ரோஜா மொக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க. கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் அது கூடயே ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 எண்ணம் நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் அது கூடவே 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பிரியாணிக்கு நம்ம நல்லா வணக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது கூடவே நான் புதினா, இஞ்சி, பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கிறேங்க. அந்த மசாலாவையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் வரமிளகாத்தூளும் சிக்கன் மசாலாவும் நம்ம தேவையான அளவுக்கு நான் ஒரு 400 கிராம் நாட்டுக்கோழி எடுத்துட்டு அந்த அளவுக்கு சொல்கிறேன் நான். ஒரு அரை பழம் லெமனுங்க, அதையும் நல்லா ஊற்றிட்டு அது கூடவே மிச்சம் இருக்கிற புதினா அரைக்கிறது கொஞ்சம் பாதி வச்சுக்கோணுங்க. இது கூட வச்சுக்கோணும். நாட்டுக்கோழி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா விசில் விட்டுக்கோணுங்க. ஒரு 5-6 விசில் விட்டுக்கோணும். அந்த தண்ணி கீழே ஊற்றாமல் அதையும் நம்ம அளந்து வச்சுக்கலாம் நம்ம டம்ளரில். இது நல்லா கறியெல்லாம் உப்பு மிளகெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அரிசி நான் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சீரக சம்பா இந்த டம்ளரில் 2 டம்ளருங்க ஊற வச்சு நம்ம சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வடிச்சுக்கோணுங்க. ஒரு 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்து ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. விசேஷ வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த அரிசி தண்ணி வடிச்சிட்டு அந்த ஈரத்துலேயே கொஞ்சம் நல்லா மெதுன்னு இருக்குங்க அரிசி. அந்த மாதிரி கீழே எடுத்து போட்டு ஒரு கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சிடணுங்க. நல்லா கொதிக்கு. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்சிக்கிங்க. இஞ்சினதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம மூடி போட்டு கரெக்டாக 20 நிமிஷங்க. 20 நிமிஷம் நம்ம தம் போட்டுக்கோணுங்க. இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சுங்க. நல்லா வடிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஹையில் வைக்கணும், அதுக்கப்புறம் சிம்மில் வைக்கணும். இந்த மாதிரி வடிஞ்சதுக்கப்புறம் முக்கால் வேக்காட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோணும். சிம்மில் வச்சு 20 நிமிஷங்க கரெக்டாக. சரி, அதுக்குள்ளே மாவாட்டிக்கலான்னு நைட்டு குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு, இட்லி ஊற்றிக்கலான்னு மாவாட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம லேடிஸ்க்கு சண்டேனாலே ஒரே வேலையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா 20 நிமிஷம் கரெக்டாக 20 நிமிஷங்க ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா செம்மையான பிரியாணிங்க. பயங்கர வாசம் அப்படி தூக்கு. ஏன்னா நம்ம புதினாவெல்லாம் அரைச்சிருக்கிறோம், நெய் ஊற்றிருக்கிறோம். உண்மையிலே அது ஜென்ஸு செய்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம விசேஷ வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் பையனுக்கு ஒரு வாய் கொடுத்து பார்த்தா அவனுக்கு பிடிச்சிது. இவனுக்கு பிரியாணிலாம் ரொம்ப